அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கைப்பற்றினார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். விரைவில் அதிமுக ஒன்றிணைய போகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒருமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருந்த பொழுது இதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுதுதான் அதற்கான உண்மையான நிலைமை புரிந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்விற்கு என்ன காரணம் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு தலைமையை விட தொண்டர்கள்தான் அதிமுகவிற்கு மிக மிக முக்கியமானவர்களும், அவர்கள் அதிமுகவை வழிநடத்த சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் தொண்டர்களுக்கிடையே குழப்பத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். தற்பொழுது நடைபெற்ற தேர்தல்களில் தொண்டர்கள் சரியாக வேலை செய்யாதது, அதாவது இவர்களது தொண்டர்கள் அவர்களுக்கும் அவர்களது தொண்டர்கள் இவர்களுக்கும் இணைந்து வேலை செய்யாதது தான் தற்பொழுது வரை பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இந்த முறை 2026 அனைத்து தோல்விகளையும் ஒன்றாக இணைத்து பாடத்தை கற்றுவிட்டோம், இனியாவது வெற்றிக்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் செங்கோட்டையன் தனது அரசியல் பயணத்தையும் அரசியல் யுக்தியையும் அனைத்தையும் கூறி சம்மதம் வாங்கிவிட்டதாகத்தான் தெரிய வருகிறது. முதலில் அடம்பிடித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனியும் ஒருபோதும் இவர்களை இணைக்க முடியாது என்று கூறிய பொழுது, பதவி முக்கியமா கட்சி வெற்றியடைவது முக்கியமா என்று ஒரே கேள்வியே கேட்டுவிட்டார். இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அல்லது வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இணைய வேண்டும். அதற்கு ஒரே வழி அதிமுக என்ற பேர் இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிறுத்தி வழிநடத்த வேண்டாம், அமைதியாக இருந்து கட்சியிலிருந்து நீக்கியவர்களை இணைத்தால் மட்டும் போதும் என்று செங்கோட்டையன் அவர்கள் கடைசியாக பேசிவிட்டார். இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஒருவரும் மீண்டும் இணைய முடியாது என்று கூறிய எடப்பாடியே தற்பொழுது இணைவதற்கான ஆலோசனையும் நடத்தப்பட்டு வருவது, மீண்டும் பெரும் படையுடனும் சரி பெரும் பரபரப்பான சூழ்நிலையிலும் சரி மீண்டும் அதிமுகவை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக தக்க வைத்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.